இந்த ஒரு மாத காலம் நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருந்துக்கணும். வழக்கம் போல குரு உங்களுக்கு நல்ல பார்வை தான் கொடுக்குறாரு. இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் கேதுவோட நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னா யாரோ நம்மளை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி சூரியன் புதன் 12ஆம் இடத்துல மறைவு பெறுறாங்க. அதனால இந்த செப்டம்பர் மாத பிற்பாதையில நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருந்துக்கணும். புதனுடைய மறைவு ஸ்தானம் உங்களுக்கு மறைமுக ஆலோசனை வழங்கும். ஏன்னா அதனால நீங்க வந்து சொந்தமா முயற்சி ஈடுபடணும்னு நீங்க நினைப்பீங்க, நீங்க ட்ரை பண்ணுவீங்க. இருந்தாலும் உங்க ராசிநாதன் வலுவிழந்து இருக்கிறாருல, அது எப்படி இருக்கும்னா எல்லாமே தைரியம். ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், இல்ல வெளி மாநிலம் வேற ஊர்ல போய் படிக்கணும்னு ட்ரை பண்றீங்களா, அவங்களுக்கு இது நல்லா இருக்கு. மற்றபடி மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதமும் என்னுடைய ராசி பலன்களை தொடர்ந்து கவனித்து வந்து உங்களுடைய விமர்சனங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிவிக்கிறீங்க. அதற்காக மிகவும் நன்றி. உங்களுடைய விமர்சனங்களும் உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. துலாம் ராசினருக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதாவது துலாம் ராசியினர் இந்த மே மாதத்திலிருந்தே பல்வேறு நல்ல பலன்களை பெற்று வரீங்க. நிறைய பேருக்கு ஜாப் கிடைச்சிருக்கு, பிளேஸ் சேஞ்ச், அதே மாதிரி புதுசாக நிறைய பேர் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எல்லாமே வீட்டில் நல்ல சப்போர்ட்டோட மேரேஜும் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் மேரேஜுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் நல்ல அலைன்ஸும் செட் ஆகிருக்கு. இந்த மாதிரி கடந்த 3 மாதமாகவே நிறைய பேர் துலாம் ராசினருக்கு நல்ல பலன்களை கிடைச்சிருக்கு. பட் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும்னு சொல்லணும். இந்த ஒரு மாத காலம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். வழக்கம் போல் குரு உங்களுக்கு நல்ல பார்வை தான் கொடுக்குறாரு. இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் கேதுவோட சிம்ம வீட்டில் இணைவு வழக்கமான குரு பார்வை உங்களுக்கு இந்த மாதமும் இடம் பெற்றாலுமே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சிம்ம வீட்டில் இருக்கும் கேதுவோட இணைவு பெறுது. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் கேதுவோட இணைவு பெறும்போது கேது உங்க ராசிநாதனை மழுங்க அடிச்சிடறாரு. சொந்தமா எதையும் சிந்திக்க விடுறதில்ல, சொந்தமா எதையும் செயல்படவும் விடுறதில்லன்னும் போது நீங்க இன்னொருத்தரோட கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரியான ஃபீலிங் தான் உங்களுக்கு இந்த மாசம் இருக்கும். உங்களால் எதையும் ஃப்ரீயாக செய்ய முடியாது. நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னா யாரோ நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி சூரியன் புதன் 12ஆம் இடத்துல மறைவு பெறுறாங்க. அதனால இந்த செப்டம்பர் மாத பிற்பாதையில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருந்துக்கணும். புதனுடைய மறைவு ஸ்தானம் உங்களுக்கு மறைமுக ஆலோசனை வழங்கும். ஏன்னா அது சனியோட பார்வை பெறுது அப்படின்னும் போது, அதாவது என்னன்னா குரு வந்து உங்களுக்கு புது வாய்ப்புகளை தேடி கொடுக்குது. அடுத்து என்ன பண்ணலான்ற வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி கொடுத்துட்டே இருக்கும். குருவோட 9ஆம் இடம் குரு உங்களுக்கு புது வாய்ப்புகளை தேடி கொடுக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கும் சனி உங்களுடைய எதிரிகளை எப்படியெல்லாம் கையாளலாம் என்கிற தைரியத்தை கொடுக்குது. சரிங்களா? உங்களுக்கு எதையாவது வம்பு வழக்கு வருதுன்னா அதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம், எப்படி ஃபேஸ் பண்ணலான்ற தைரியத்தை கொடுக்குது. அதே மாதிரி இந்த மாதம் செப்டம்பர் 14ஆம் தேதி உங்கள் வீட்டிற்கு செவ்வாய் நுழைவு என்பது உங்களுக்கு இன்னும் பெரிய தைரியத்தை கொடுக்குது. ஓகேங்களா? அதனால நீங்கள் வந்து சொந்தமாக முயற்சி ஈடுபடணும்னு நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் வலுவிழந்து இருக்கிறாருல, அது எப்படி இருக்குன்னா எல்லாமே தைரியமாக செயல்படணும்னு நினைப்பீங்க. பட் முட்டாள்தனமாக நீங்கள் சிந்திப்பீங்க. அதில் உங்களுடைய செயலில் ஒரு சின்ன முட்டாள்தனமாவது வந்துடும். ஓகேங்களா? அதனால நீங்கள் வந்து என்ன செய்கிறதுனாலும் கூட ஒரு கைட்லைன்ஸை வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் வலுவிழக்கும் போது மற்றவங்களுடைய கைட்லைன்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக சப்போர்ட்டிவாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுனால நீங்கள் கூடவே ஏதாவது ஒரு மென்டரையோ கைட்லைன்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லதுங்க. இந்த ஒரு மாதம் நீங்கள் உங்களுடைய வேலையிலையும் உங்களுடைய தொழிலையும் ரொம்பவே கவனமாக இருக்கணும். புதுசாக எந்த முயற்சியும் எடுக்க வேணாம். ஏற்கனவே நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, ஏற்கனவே நீங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வருமானம் ஏற்கனவே வந்துட்டுருக்குன்னா அதில் எந்த ஒரு தடையும் இருக்காது. அது நல்லபடியாக போக தான் போகுது. ஆனால் புதுசாக ஏதாவது முயற்சி எடுக்கணும்னீங்கன்னா அது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்காது. கண்டிப்பாக அதில் தடை ஏற்பட தான் செய்யும். அதனால் புது முயற்சிகளை இந்த மாதத்தில் தவிர்த்துக்கிறது ரொம்பவே
நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், இல்ல வெளி மாநிலம் வேற ஊர்ல போய் படிக்கணும்னு ட்ரை பண்றீங்கன்னா, அவங்களுக்கு இது நல்லா இருக்கு. மத்தபடி நீங்க வேற எங்கேயும் நீங்க டிராவல் பண்ணணும்னு யோசிக்க வேணாம். டிராவல நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சுக்கிரன், கேது அதாவது உங்க ராசிநாதனோட கேது இணைவு பெறும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா ஏற்படும். ஏதாவது ஒரு அலர்ஜியோ, இல்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுறதோ, அந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமா இருக்குன்னும்போது, இந்த நேரத்தில அதிகமா நீங்க டிராவல் பண்ண வேணாம். உங்க ஹெல்த் கான்ஷியஸா இருங்க. அதே மாரி அவுட் சைட் ஃபுட்ட அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அ உங்க கையாலேயே நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. அது பெட்டர்ன்னு தான் சொல்லுவேன். வீட்ல சமைச்ச உணவுகள மட்டும் எடுத்துக்கோங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தை அதிக கவனம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு மாத காலம் அதாவது இந்த செப்டம்பர் மாதம் முற்பாதியும் உங்களுக்கு அவ்வளவு ஃபேவரபிளா தான் இல்லை. இருந்தாலும் செப்டம்பர் மாதம் பிற்பாதி உங்களுக்கு ரொம்பவே கவனமா தான் இருக்கணும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் கேதுவோட உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அது லாபத்தை குறைக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அது அங்க உங்க ராசிநாதன் வந்தாலுமே அந்த இடத்துல கேது இருக்குன்னும்போது உங்களுக்கு ஏற்பட போகிற லாபத்தை குறைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் வீடான ரிஷிப வீடும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தான்னும்போது, நீங்க வந்து வெளியில எங்கேயாவது டிராவல் பண்றீங்கன்னா, கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாத அசம்பாவிதம் ஏற்படுத்திக்காம தவிர்த்துக்கிறது நல்லது. அவரே தான் உங்களுக்கு 8ஆம் இட அதிபதியும் கூட. அதனால சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குன்னும்போது நம்ம அதை தவிர்த்துக்கலாம். அதே நேரத்துல நீங்க ஏதாவது ஒரு வழிபாடு ஏற்படுத்திக் கொள்றது ரொம்பவே நல்லதுங்க. வீட்ல துளசி செடி இருந்ததுன்னா துளசி வழிபாடு பண்ணுங்க. அதே மாரி பக்கத்துல இருக்க மகாலட்சுமி கோயிலுக்கோ, இல்ல பெருமாள் கோயில்ல இருக்க மகாலட்சுமிய வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்கள கொடுக்கும். உங்களுக்கு ஏற்பட போகிற செலவுகளையும் குறைக்கும். ஓகேங்களா? ஏன்னா சுக்கிரன், கேது இணைவேன் என்பது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள உண்டு பண்ணும். இந்த காலகட்டத்துல இந்த ஒரு மாத காலம் நீங்க வந்து பெருசா எதுவும் பொருட்கள புதுசா எதுவும் வாங்க வேணாம். ஃபோனா இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக் ஐட்டமா இருந்தாலும் சரி, இதெல்லாம் இந்த ஒரு மாசம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. புதுசா நீங்க வேற இடத்துக்கு டிராவல் பண்றதும் அவாய்ட் பண்ணிக்கலாம். படிப்புக்காக நீங்க டிராவல் பண்றீங்கன்னா ஓகேங்க. ஏன்னா புதன் ஆட்சி உச்சத்துல இருக்குன்னும்போது, நீங்க ஸ்டடீஸ்க்காக நீங்க டிராவல் பண்றீங்க, அப்ராட் வரைக்கும் போறீங்கன்னா, அது உங்களுக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட்டா தான் இருக்கும். உங்களுக்கு பெருசா பிரச்சனை எதுவும் பண்ணாது. அதனால படிப்ப தவிர ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்க டிராவல் பண்றீங்கன்னும்போது, அது உங்களுக்கு பிரச்சனைய உண்டு பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் கண்டிப்பா ஏற்படுத்தி குடுத்துரும். அதனால ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உங்க வேலை தொழில் முன்னேற்றத்திலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. புதுசா இந்த காலகட்டத்தில எதையும் முயற்சி எடுக்க வேணாம். வாழ்த்துக்கள்.